ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சட்னி தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெயை ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வறுக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக சீரகம் போட்டு வறுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் வேர்க்கடலை வறுத்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு மறுபடியும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதை முழுசாகவே சேர்த்துருக்கேன். முள்ளங்கி துருவி சேர்த்துலாம், இல்லைனா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச டைம் இருக்குன்னா துருவி சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலைகள் இதிலே போட்டுட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆகுனா போதும். அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் டேஸ்ட். அது மாதிரி பண்ணோம்னா வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கி ஆற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், மேக்ஸிமம் இதிலே அரைச்சிடுங்க. பத்தலைனா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்சியில் ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடும். இது முதுகு வலி வரும் நமக்கு, கேஸ்ட்ரிக்னால தான். ஆனால் இது மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்னா வாரத்தில் 2 டைம் முள்ளங்கி எந்த விதத்துலாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.